Hello everyone, in the video on Monday morning lesson supplementary பார்க்க போறோம். Adapted from the Adventures of Tom Sawyer by Mark Twain. So இந்த lesson எங்க எடுத்துக்கோங்க, Adventures of Tom Sawyer by Mark Twain. Monday morning found Tom Sawyer miserable. ஒரு மண்டே மார்னிங் என்னாச்சு, டாம் சாவர் வந்து ரொம்ப மிசரபிள்னா வந்து ரொம்ப பாவமாக பரிதாபமாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு நிலைமையில டாம் சாவர் இருந்தார் ஒரு மண்டே மார்னிங் ஆல்வேஸ் ஃபவுண்ட் ஹிம் ஸோ பிகாஸ் இட் பிகேன் another week's slow suffering in school. He generally began that day with wishing he had no holiday in between. It made the going into prison again so much worse. ஸோ என்ன ஆகுது, அவர் வந்து டெய்லி காலையில் மண்டே மார்னிங் எழுந்திரிச்சதும் வந்து ரொம்ப ப்ரேலாம் பண்ணுவார், விஷலாம் பண்ணுவார். ஸோ ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு 1 வீக்குக்கு வந்து ஹாலிடேவே இருக்காது நடுவில். ஸோ அந்த மண்டே மார்னிங் வந்து எப்படி இருக்குமா, மறுபடியும் ஒரு ப்ரிசனுக்குள்ளே போகிற மாதிரி ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். டாம் லே திங்கிங். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, படுத்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கார். ப்ரெசன்ட்லி இட் அக்கர்டு டு ஹிம் தட் ஹீ விஷ் he was sick, then he could stay home from school. ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம வந்து இப்போ சிக் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுறாரு. நமக்கு இப்போ உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம வந்து ஸ்கூலுக்கு போக தேவையில்ல, வீட்டிலே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. he examined himself. ஸோ அவர் வந்து அவரையே வந்து ஃபுல்லாக பார்க்குறாரு. no sickness was found and he investigated again. அவர் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தப்போ ஒரு இதுவுமே வந்து அவருக்கு கண்டுபிடிக்க முடியல. மறுபடியும் அவரே வந்து ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு, ஏதாவது சிக்னஸ் இருக்கா நம்ம உடம்புல அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. திஸ் டைம் ஹீ குட் டிடெக்ட் ஸ்டொமக் ஏக் பட் இட் சூன் க்ரூ ஃபீபிள் அண்ட் ப்ரெசன்ட்லி டைடு ஹோல்லி அவே. ஸோ அவர் செகண்ட் டைம் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது என்ன கண்டுபிடிக்கிறாரு, அவர் ஒரு ஸ்டொமக் ஏக், அதாவது வயிற்று வலி கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் அது என்ன ஆகுது, கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப ஃபீபிள்னால் ரொம்ப குறைஞ்சி போயிடுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து இப்போ வந்து அவருக்கு சுத்தமாகவே இல்லை அந்த வயிறு வலி. ஹீ ரெஃப்ளெக்டட் ஃபர்தர். ஸோ மறுபடியும் அவர் வந்து ட்ரை பண்ணுறாரு. சடன்லி ஹீ டிஸ்கவர்ட் சம்திங். திடீர்னு வந்து அவர் என்னமோ ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. ஒன் ஆஃப் ஹிஸ் அப்பர் ஃப்ரண்ட் டீத் வாஸ் லூஸ். ஸோ அவரோட அப்பர் ஃப்ரண்ட் டீத், மேலே இருக்கிற ஃப்ரண்ட்டில் ஒரு டீத் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது. This was lucky. He was about to begin to groan as a starter, as he called it, when it occurred to him that if he came into court with that argument, his aunt would pull it out and that would hurt. ஸோ அது வந்து ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். ஸோ இப்போ அவன் வந்து இரும ஆரம்பிக்கிறான். ஸோ க்ரோன்னா வந்து உரும ஆரம்பிக்கிறான். ஸோ அது வந்து ஒரு ஸ்டார்டர் மாதிரி. இப்போ அவன் வந்து போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லும் போது, கேம் இன்ட்டு கோர்ட்னா வந்து அவன் வந்து எல்லாருக்கிட்டையும், அவன் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கிட்டையும் வந்து போய் சொல்லும் போது அது வந்து என்ன ஆகும், அந்த ஆண்ட் வந்து அவன் லூஸாக இருக்கிற பல்லை வந்து பிடிச்சி இழுப்பாங்க, புல் இட் அவுட். ஸோ இழுக்கும் போது வந்து அவனுக்கு அது ரொம்ப வலிக்கும். ஸோ ஹீ தாட் தட் ஹீ வுட் ஹோல்ட் த டூத் இன் ரிவர்ஸ் ஃபார் த ப்ரெசன்ட் அண்ட் சீக் ஃபர்தர். பட் ஆனால் அவனுக்கு அது வலிக்கும்ல, அதனால அவன் என்ன பண்ணுறான், சரி கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், நம்ம வேறு ஏதாவது சிக்னஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெயிட் பண்ணுறான். நத்திங் ஆஃபர்டு ஃபார் சம் லிட்டில் டைம் அண்ட் தென் ஹீ ரிமெம்பர்டு ஹியரிங் த டாக்டர் டெல் அபவுட் அ சர்டைன் திங் that laid up a patient for 2 or 3 weeks and threatened to make him a loose of finger. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு வந்து அவனுக்கு எதுவுமே வந்து தோணலை. கொஞ்ச நேரம் கழித்து அவனுக்கு என்ன ஞாபகம் வருது, ஒரு டாக்டர் வந்து ஒரு டைம் வந்து சொல்லிட்டு இருந்தது ஞாபகம் வருது. ஸோ என்ன, ஒரு பேஷண்ட் வந்து படுத்துட்டு இருந்தப்போ அவங்க வந்து ஒரு 2 to 3 வீக்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு பேஷண்ட் கிட்ட சொன்ன மாதிரி ஞாபகம் வருது. ஸோ அப்படி நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலைன்னா வந்து உங்களோட ஃபிங்கரை வந்து நீங்கள் இழக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை வந்து ஞாபகம் வருது. ஸோ த பாய் eagerly drew his sore toe from under the sheet and held it up for inspection. சரின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அவன் காலை வந்து எடுத்து அவன் காலை பார்க்குறான். பட் நவ் ஹீ டிடன்ட் நோ த நெசசரி சிம்டம்ஸ். ஆனால் அவனுக்கு இப்போ வந்து என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியல. ஹவெவர்
It seemed well worthwhile to change it, so he feel groaning with considerable spirit. ஆனால் அவனுக்கு வந்து இந்த ஐடியா வந்து ஒரு மாதிரி ஒர்த்தாக இருக்க மாதிரி தான் வந்து ஃபீல் ஆச்சு. பட் சித் ஸ்லெப்ட் ஆன் அன்கான்ஷியஸ். ஆனால் சித் வந்து ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிருந்தாராம். டாம் groaned louder and fancied that he began to feel pain in the toe. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஸோ கிரவுண்டுனா வந்து இப்போ நமக்கு ஏதாவது வலிக்கும் போது நம்ம நல்லா சத்தமாக கற்றுவோம்ல, அதுதான் வந்து கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ டாம் வந்து அந்த மாதிரி சத்தமாக ஏதோ வலிக்கிற மாதிரி நல்லா சத்தமாக கத்துறாரு. அண்ட் ஃபேஸ்டு தட் he began to feel the pain in the toe. ஸோ அண்டு மூஞ்சி எதே மாதிரி வச்சுக்கிறாரு, ஸோ அவரோட டோவில் வந்து ரொம்ப வலிக்கிற மாதிரி அவர் ரொம்ப சத்தமாக கத்துறாரு. நோ ரிசல்ட் ஃப்ரம் சித். ஆனால் கூட சித் வந்து எந்திரிக்கவே இல்லை. டாம் வாஸ் பேண்டிங் வித் ஹிஸ் எக்ஸர்ஷன்ஸ் பை திஸ் டைம். ஸோ பேண்டிங்னா என்னது, ப்ரீத்திங் குயிக்லி. எக்ஸர்ஷன்ஸ்னால் எஃபர்ட். ஸோ டாம் வந்து என்ன பண்ணுறான், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ரீத் பண்ணிகிட்டே வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டுட்ருக்கான் இந்த டைமில். He took a rest and then swelled himself up and fetched a succession of admirable groans. ஸோ அவன் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவனுக்கே வந்து ஸ்வெல்டுனா வந்து இப்போ வீங்கியிருக்கோம்ல அந்த மாதிரி வந்து அவனே வந்து அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு அண்ட் fetched a succession of admirable groans. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கத்துறான். சித் ஸ்னோ டவுன். சித் என்ன பண்ணுறான், கொரட்டை விடுறான். டாம் வாஸ் அக்ரவேட்டட். ஸோ அக்ரவேட்டட்னா என்னது, இரிட்டேட்டட். ஸோ டாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அவன் என்னென்னமோ பண்ணுறான், ஆனால் சித் வந்து தூங்கிக்கிட்டே இருக்கான், எந்திரிக்கவே மாட்டான். ஸோ அக்ரவேட்டட்னா வந்து இரிட்டேட்டட், அவனுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது. ஹி செட் சித் சித் அண்ட் ஷூக் ஹிம். ஸோ அவன் வந்து சித் சித் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து எழுப்ப ட்ரை பண்ணுறான். திஸ் கோர்ஸ் ஒர்க்டு வெல் அண்ட் டாம் பிகேன் டு க்ரோன் அகெயின். ஸோ இதை மாதிரி வந்து அவனை ஷேக் இது பண்ணும்போது அவன் வந்து ஏந்திரிச்சிட்டான். அண்ட் டாம் என்ன பண்ணுறான், அகெயின் கத்துறான், அந்த மாதிரி வலிக்கிற மாதிரி கத்துறான். சித் yawned, stretched and then brought himself up on his elbow with a snort and began to stare at Tom. ஸோ சித் என்ன பண்ணுறான், யான் கொட்டாவி விடுறான், ஸ்ட்ரெச் பண்ணுறான், அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறான், தென் brought himself up on his elbow with a snort. ஸோ ஸ்னாட்னா என்னது, a cry made to show unhappiness. ஸோ அவன் வந்து அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு வந்து அவன் எல்போவை வச்சு எந்திரிச்சு வித் ஸ்னாட்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் எந்திரிக்கிறான். ஏன்னா வந்து எழுப்புறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிக்கிறான். அண்ட் பிகேன் டு ஸ்டேர் அட் டாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து டாமை வந்து பார்க்குறான். டாம் வெண்ட் ஆன் க்ரோனிங். ஸோ டாம் வந்து கத்திக்கிட்டே இருக்கான். சித் செட் டாம் சே டாம். டாம் சொல்லு என்னாச்சு டாம் அப்படின்னு கேட்குறான். ஹியர் டாம் வாட் இஸ் அ மேட்டர் டாம். ஸோ டாம் என்ன விஷயம், ஏன் கத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். அண்ட் ஹீ ஷூக் ஹிம் அண்ட் லுக்ட் இன் ஹிஸ் ஃபேஸ் ஆங்ஷியஸ்லி. ஸோ ஆங்ஷியஸ்லினா டென்ஸ்லி. ஸோ சித் என்ன பண்ணுறான், டாமை இது பண்ணிவிட்டு அவன் ஃபேஸையே வந்து பார்த்துட்ருக்கான். அவன் ரொம்ப கத்திட்டு இருக்கான்ல, அதனால அவன் ரொம்ப டென்ஷனாக அவன் ஃபேஸையே பார்த்துட்ருக்கான். டாம் moaned out, oh don't Sid, don't shake me. Why, what's the matter Tom? I must call auntie. ஸோ மூவாண்டுனா என்னதுன்னா புலம்புற அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் வந்து அப்படி சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஓ டோன்ட் சித் டோன்ட் ஷேக் மீ. ஸோ என்னை வந்து ஆட்டாத, என்னை ஷேக் பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். வை வாட்ஸ் த மேட்டர் டாம். ஸோ சித் என்ன கேட்குறான், ஏன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறான். ஐ மஸ்ட் கால் ஆன்ட்டி. ஸோ டாம் என்ன சொல்கிறான், நான் வந்து ஆன்ட்டியை கூப்பிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா. நோ நெவர் மைண்ட், இட் வில் பி ஓவர் பை அண்ட் பை, மேபி டோன்ட் கால் எனிபடி. வேணாம் இதை கண்டுக்காத, இது வந்து கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும், நீ கண்டுக்காத, யாரையும் கூப்பிடாத அப்படின்னு சொல்லி டாம் சொல்கிறான். பட் ஐ மஸ்ட் டோன்ட் க்ரோன் ஸோ டாம், இட்ஸ் ஆஃபுல். ஸோ ஆனால் வந்து நான் கூப்பிடணும்னு நினைக்கிறேன், நீ வந்து கத்தாத, வெயிட் பண்ண, நான் போய் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறான். ஹவு லாங் யூ பீன் திஸ் வே. ஸோ நீ எவ்வளோ நேரம் இதே மாதிரி இருந்திருக்க, இது மாதிரி கத்திட்டே இருந்த அப்படின்னு கேட்குறான். ஹார்ஸ் ஓச் ஓ டோன்ட் ஸ்டிர். ஸோ சித் யூ வில் கில் மீ. நான் வந்து ஹவர்ஸ் கணக்காக வந்து இந்த மாதிரி தான் வழியில் துடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான்.
ஓ என்னை வந்து நீ அசைக்காத ஸ்டிர் நான் வந்து அசைக்கிறது என்னை அசைக்காத சித் யூ வில் கில் மீ அப்படின்னு சொல்லி டாம் சொல்கிறான். டாம் why didn't you wake me sooner? Oh Tom, don't. It makes me flesh crawl to hear you. What is the matter? ஸோ டாம் கிட்ட வந்து சித் என்ன கேட்குறான், நீ ஏன் வந்து என்னை வந்து சீக்கிரமாகவே எழுப்பலை, உனக்கு இவ்வளோ வலி இருக்குன்னா நீ என்ன முன்னாடியே எழுப்பி விட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சித் சொல்கிறான். ஓ டாம் டோன்ட், இட் மேக்ஸ் மீ ஃப்ளஷ் க்ரால் டு ஹியர் யூ. ஸோ ஓ டாம் கத்தாத, இட் மேக்ஸ் மீ ஃப்ளஷ் க்ரால்னால் வந்து ரொம்ப பயப்படுறது, அஃப்ரைடு சொல்லுவாங்களா அதுதான். ஸோ உனக்கே நீ சொல்கிறத கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்ன தான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சித் கேட்குறான். I forgive you everything, Sid groaned. Everything you have ever done to me when I am gonna. ஸோ என்ன சொல்கிறான் டாம், ஸோ நான் வந்து உன்னை வந்து நீ எனக்கு பண்ண எல்லாத்தையுமே நான் மன்னிச்சிடுறேன். எவ்ரிதிங் யூ ஹாவ் எவர் டன் டு மீன்ஸ் நீ எனக்கு என்னெல்லாம் பண்ணியோ எல்லாத்தையுமே வந்து நான் உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ வென் ஐ எம் கோனா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். ஓ டாம் யூ ஆர் இன் டையிங் ஆர் யூ? டோன்ட் டாம். ஓ டோன்ட் மேபி. ஸோ என்ன சொல்கிறான், ஓ டாம் நீ வந்து சாக போறியா, யூ ஆரண்ட் டையிங், ஸோ நீ சாகலை, ஆர் யூ அப்படியா? டோன்ட் டாம், ஓ வேணாம் டாம், டோன்ட் மேபி அப்படின்னு சித் சொல்கிறான். ஐ ஃபர்கிவ் எவ்ரிபடி சித், டெல் தெம் ஸோ சித். And Sid, you give my window sash and my cat with one eye to that new girl that's come to the town and tell her. ஸோ என்ன சொல்கிறான், நான் வந்து எல்லாரையுமே மன்னிச்சிட்டேன்னு சொல்லிடு சித் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து எல்லாருக்கிட்டையும் நீ சொல்லிடு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் சித் நீ வந்து என்னோடய விண்டோ ஷேஷும் அதுக்கப்புறம் என்னோடய உருவாகி இருக்கிற கேட்டையும் வந்து அந்த நம்ம டவுனுக்கு புதுசாக வந்திருக்க கேர்ள் கிட்ட கொடுத்துட்டு சொல்லிடு அவகிட்ட அப்படின்னு டாம் வந்து சித் கிட்ட சொல்கிறான். ஆனால் சித் என்ன பண்ணுறான், அவனோட கிளாத்தெல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு ஓடிடுறான். டாம் வாஸ் சஃபரிங் இன் ரியாலிட்டி நவ். ஹிஸ் இமேஜினேஷன் வாஸ் ஒர்க்கிங் வெல். ஸோ ஹிஸ் groans had gathered quite a genuine tone. ஸோ இப்போ என்ன ஆகுது, டாமுக்கு வந்து நிஜமாவே வந்து வலிக்குது, அதனால் அவனோட இமேஜினேஷன்லாம் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவன் வந்து கத்துறான்ல, வழியில் கத்துறது வந்து ஒரு நிஜமான கத்துறது. இதுக்கு முன்னாடி வந்து அவன் சும்மா வந்து அவனாக கத்திட்டு இருந்தான், இப்போ வந்து நிஜமாவே கத்துற மாதிரி அவனுக்கு அந்த டோன் வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சித் flew downstairs and said, oh Auntie Polly, come, Tom's dying. ஸோ என்ன சொல்கிறான், சித் வந்து வேகமாக படியிலேருந்து கீழே ஓடி போய் ஆன்ட்டி கிட்ட என்ன சொல்கிறான், ஓ ஆன்ட்டி பாலி வாங்க சீக்கிரமாக, டாம் வந்து அங்கே செத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சித் வந்து ஆன்ட்டி கிட்ட சொல்கிறான். டையிங், ஆன்ட்டி என்ன சொல்கிறான், டையிங், எஸ், டோன்ட் வெயிட், கம் குயிக், ஆமாம் வெயிட் பண்ணாதீங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி சித் வந்து ஆன்ட்டி கிட்ட சொல்கிறான். ரபிஷ், ஐ டோன்ட் பிலீவ் இட். ஸோ ஆன்ட்டி என்ன சொல்கிறாங்க, இது மாதிரி ஸ்டூபிட் மாதிரி பேசாத, நான் வந்து பிலீவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஷீ ஃப்ளீட் அப்ஸ்டேர்ஸ் நெவர்தலெஸ் வித் சித் அண்ட் மேரி அட் ஹர் ஹீல்ஸ் அண்ட் ஹர் ஃபேஸ் grew white too and her lips trembled. ஸோ ஆனாலுமே வந்து அந்த ஆன்ட்டி வந்து ஸ்டேர்ஸ் அப் மேலே வந்து போகிறாங்க. ஸோ யார் கூட போகிறாங்க, வித் சித் அண்ட் மேரி. அண்ட் ஹர் ஃபேஸ் grew white too and her lips trembled. ஸோ என்ன ஆகுது, அவங்க ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி ஒயிட் ஆகுது, அவங்க லிப்ஸ்லாம் வந்து ட்ரெம்பிள் ஆகுது. when she reached the bedside she said, you Tom, what's the matter with you? ஸோ டாம் என்ன ஆச்சு, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஆன்ட்டி கேட்குறாங்க. ஓ ஆன்ட்டி ஐ எம். ஸோ அவன் என்ன சொல்கிறான், ஓ ஆன்ட்டி ஐ எம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். வாட்ஸ் த மேட்டர் வித் யூ? வாட் இஸ் த மேட்டர் வித் யூ சைல்ட்? ஸோ உனக்கு என்ன ஆச்சு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி கேட்குறாங்க. ஓ ஆன்ட்டி மை டோஸ் டையிங். ஸோ சோர் டோனா என்னது, காலில் வந்து நல்லா புண் இருக்கும்ல, அதுதான் வந்து சோர் டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோடய சோர் டோ வந்து இறந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. த ஓல்டு லேடி sank down into a chair and laughed a little, then cried a little, then did both together. ஸோ அந்த ஓல்டு லேடி என்ன பண்ணுறாங்க, ஸோ அங்கே பக்கத்தில் அந்த ஒரு சேரில் உட்காந்து கொஞ்ச நேரம் சிரிக்கிறாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அழுகுறாங்க, அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து ரெண்டுத்தையுமே வந்து சேர்த்து செய்கிறாங்க. This made her feel better and she said, Tom, what a turn you did give me.
Now you shut up that nonsense and climb out of here. ஸோ ஆன்ட்டி வந்து மேலே வரும்போது லைட்டாக இது பண்ணாங்கல்ல. ஸோ நீ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேர்ன் கொடுத்துருக்க, நான் வந்து உன்னை நினச்சிட்டு வந்தேன், இங்கே வேறு ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. தென் now shut up that nonsense and climb out of this. ஸோ நீ வந்து சொல்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கேருந்து எந்திரி முதல்ல அப்படின்னு சொல்லி ஆன்ட்டி சொல்கிறாங்க. The groans stopped and the pain vanished from the toe. ஸோ என்ன ஆகுது, இப்போ வந்து அவன் கத்துறதெல்லாம் நிறுத்திட்டான், அவனுக்கு அந்த காலில் இருந்த வலி கூட வந்து போயிடுச்சு. The boy felt a little foolish and he said, Aunt Polly, it seemed dying and it hurt, so I never minded my tooth at all. ஸோ அவன் என்ன சொல்கிறான், அவனுக்கே வந்து ரொம்ப அவன் பண்ணதை நினச்சி ரொம்ப ஃபூலிஷ் மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், ஆண்ட் பாலி அது வந்து இறந்து போகிற மாதிரி தான் வந்து ஃபீல் ஆச்சு எனக்கு அப்படின்ற. அதுக்கு அண்ட் இட் ஹர்ட் ஸோ அது வந்து அதே மாதிரி வந்து எனக்கு வலிக்கவும் செஞ்சிச்சு. ஐ நெவர் மைண்டட் மை டூத் அட் ஆல். அதனால் வந்து நான் என்னோடய டூத்தை பற்றி யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். யுவர் டூத் இன்டீட், வாட்ஸ் த மேட்டர் வித் யுவர் டூத்? உன்னோட டூத்தா என்ன, உன்னோட டூத்தில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ஆண்ட் கேட்குறாங்க. ஒன் ஆஃப் தெம் இஸ் லூஸ் அண்ட் இட் ஏக்ஸ் பர்ஃபெக்ட்லி ஆஃபுல். ஸோ ஒரு டூத் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது அண்ட் அதே மாதிரி வந்து வலிக்கவும் செய்யுது அப்படின்னு டாம் சொல்கிறான். தேர் நவ் டோன்ட் பிகின் தட் க்ரோனிங் அகெயின். ஸோ இரு மறுபடியும் வந்து நீ கத்த ஆரம்பிச்சிடாத. ஓப்பன் யுவர் மவுத். வெல், யுவர் டூத் இஸ் லூஸ் பட் யூ ஆர் நாட் கோயிங் டு டை ஃபார் தட். ஓகே, உன்னோட மவுத்தை வந்து ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், உன்னோட டூத் வந்து ரொம்ப லூஸாக தான் இருக்குது, ஆனால் நீ அதுக்காக சாகலாம் போகிறதில்ல அப்படின்னு சொல்லி ஆண்ட் வந்து சொல்கிறாங்க. மேரி, கெட் மீ எ சில்க் த்ரெட் அண்ட் அ சங்க் ஆஃப் ஃபயர் அவுட் ஆஃப் த கிச்சன். ஸோ மேரி கிட்ட வந்து ஆண்ட் என்ன சொல்கிறாங்க, நீ போய் எனக்கு ஒரு சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு வா, அதுக்கப்புறம் ஒரு சங்க் ஆஃப் ஃபயர், கிச்சன்லேருந்து ஒரு சங்க் ஆஃப் ஃபயரும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி மேரி கிட்ட ஆண்ட் பாலி சொல்கிறாங்க. டாம் செட், ஓ ப்ளீஸ் ஆண்டி, டோன்ட் புல் இட் அவுட், இட் டோன்ட் ஹர்ட் எனி மோர். ஸோ டாம் என்ன சொல்கிறான், ஓ ப்ளீஸ் ஆண்டி, வேணாம், நீங்கள் வந்து அதை பிடிச்சி இழுக்க வேணாம், புல் பண்ண வேணாம், அது வந்து இதுக்கு மேலே வலிக்காது எனக்கு, ஸோ நீங்கள் அது மாதிரி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறான். ஐ விஷ் ஐ மே நெவர் ஸ்டிர் இஃப் இட் டஸ், ப்ளீஸ் டோன்ட் ஆண்ட் இட், ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டே ஹோம் ஃப்ரம் ஸ்கூல். ஸோ நான் வந்து இனிமேல் வந்து அதை ஆட்ட மாட்டேன், அந்த பல்ல ஆட்ட மாட்டேன், ஸோ நீங்கள் வந்து இதை மாதிரி பண்ண வேணாம், புல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு வந்து வீட்டிலே இருக்க வேணாம், நான் வந்து ஸ்கூலுக்கு போகணும். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டே ஹோம் ஃப்ரம் ஸ்கூல். ஸோ நான் வந்து வீட்டிலே இருக்க வேணாம், நான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி டாம் சொல்கிறான். ஓ யூ டோன்ட் யூ? ஸோ ஆல் திஸ் ரோ வாஸ் பிகாஸ் யூ தாட் யூ வுட் கெட் டு ஸ்டே ஹோம் ஃப்ரம் ஸ்கூல் அண்ட் கோ ஃபினிஷிங். டாம், ஐ லவ் யூ ஸோ and you seem to try every way you can to break my old heart with your mischief. ஸோ நீ வந்து வீட்டிலலாம் இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, ஸோ நீ வந்து இவ்வளோ நேரம் பண்ண எல்லாமே வந்து நீ வீட்டில் இருக்கணும்னு நினச்சி தான் வந்து பண்ண கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு டாம் கிட்ட வந்து ஆண்ட் கேட்குறாங்க. ஸோ டாம், ஐ லவ் யூ ஸோ and you seem to try every way you can break my old heart with your mischief. ஸோ எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும், அப்புறம் நீ வந்து இது ட்ரை பண்ணது எல்லாமே வந்து என்னோடய ஹார்ட்டை பிரேக் பண்ணி உன்னோட மிஸ்சீஃப்னா வந்து குறும்புத்தனம் பண்ணுவாங்களா அதுதான். ஸோ நீ வந்து இது பண்ணி வீட்டிலே இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட் வந்து சொல்கிறாங்க. பை திஸ் டைம் த டென்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேர் ரெடி. ஸோ இவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே அந்த பல்லை எடுக்கிறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதுதான் வந்து டென்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சான். The old lady made one end of the silk thread fast to Tom's tooth with a loop and tied the other to the bed post. So loopனா வந்து curve. ஸோ ஆண்ட் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அந்த சில்க் த்ரெட் எடுத்து ஒரு சைடோட ஒரு எண்டை வந்து டாமோட டூத்தில் கட்டிட்டு அதை வந்து கர்வ் பண்ணி இன்னொரு எண்டை வந்து பெட் போஸ்ட்டில் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. தென் ஷீ காட் ஹோல்ட் டு த சங்க் ஆஃப் ஃபயர் அண்ட் சடன்லி புஷ்ட் இட் ஆல்மோஸ்ட் இன் டு த பாய்ஸ் ஃபேஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி கட்டிட்டு அந்த சங்க் ஆஃப் ஃபயரை எடுத்துகிட்டு போய் அந்த பையன் ஃபேஸ் கிட்டேயே வந்து ரொம்ப க்ளோஸாக கொண்டு போகிறாங்க. ஸோ அவன் வந்து அதுக்கப்புறம் பேக் போவான், அதுக்கப்புறம் வந்து டீத் வந்து வெளியில் வந்துடும்.
த டூத் வாஸ் ஹேங்கிங் லூஸ்லி பை த பெட் போஸ்ட் நவ். ஸோ இப்போ என்ன ஆகுது, அந்த டூத் வந்து பெட் போஸ்ட்டில் ஒரு சைடில் கட்டியிருந்தாங்கல்ல, ஸோ அங்கேருந்து வந்து தொங்கிக்கிட்டு இருக்கான் இப்போது. ஓகே, நேம் த ஸ்பீக்கர். ஸோ இங்கே வந்து லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே யார் சொன்னாங்கன்னு எழுதணும். லைன்ஸ் ஃப்ரம் த லெசன், இங்கே ஸ்பீக்கர். நோ, நெவர் மைண்ட், இட் வில் பி ஓவர் பை அண்ட் பை, மேபி, டோன்ட் கால் எனிபடி. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, நோ இதை வந்து கண்டுக்காத, இது வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து போயிடும், நீ வந்து யாரையும் கூப்பிட வேணாம் அப்படின்னு இந்த லைனில் சொல்கிறாங்க. ஸோ இது யார் சொன்னது, டாம் வந்து சித் கிட்ட சொன்னான். ஸோ டாம் சர்வர்னு எழுதிருந்தீங்க. இட் மேக்ஸ் மீ ஃப்ளஷ் க்ரால் டு ஹியர் யூ, வாட் இஸ் த மேட்டர். ஸோ என்ன சொல்கிறாங்க, நீ சொல்கிறதெல்லாம் கேட்க எனக்கு லைட்டாக பயமாக இருக்குது. ஃப்ளஷ் க்ரால்னால் வந்து அஃப்ரைடு. ஸோ என்னதான் விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது லைன் சொன்னது யார், சித் வந்து டாம் கிட்ட சொன்னான். யுவர் டூத் இன்டீட், வாட்ஸ் த மேட்டர் வித் யுவர் டூத். ஸோ உன்னோட டூத்தில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்டது, ஆண்ட் பாலி வந்து டாம் கிட்டே கேட்டாங்க. ஸோ இங்கே வந்து ஆண்ட் பாலின்னு எழுதிக்கோங்க. ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அகேன்ஸ்ட் ஈச் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கேட்குறாங்க. டாம் என்ஜாய்டு மண்டே மார்னிங்ஸ் ஆஸ் ஹீ ஹேட் டு கோ டு ஸ்கூல். ஸோ இந்த லைனில் என்ன சொல்கிறாங்க, டாம் வந்து இந்த மண்டே மார்னிங்கை ரொம்பவே என்ஜாய் பண்ணான். ஏன், ஏன்னா அவன் வந்து ஸ்கூலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவன் வந்து என்ஜாயே பண்ணல, அவன் வந்து ஸ்கூலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப வரி பண்ணான். ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து ஃபால்ஸ். டாம்ஸ் ஃபர்ஸ்ட் groin woke up said from his sound sleep. ஸோ என்ன சொல்கிறாங்க, டாம் வந்து ஃபஸ்ட் டைம் கத்தும் போதே வந்து சித் வந்து அவன் தூக்கத்துலேருந்து எழுந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து ஃபால்ஸ். ஸ்டார்டிங்கில் வந்து அவன் எந்திரிக்கவே இல்லை, சத்தம் எவ்வளோ கத்துனாலும் வந்து சித் வந்து எந்திரிக்கவே இல்லை. டாம் அதுக்கப்புறம் அவனை வந்து ஷூக் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அவன் எழுந்திரிச்சான். ஸோ இது வந்து ஃபால்ஸ். டாம் வாண்டட் டு கிவ் ஹிஸ் டாக் வித் ஒன் ஐ to the new girl who had come to the town. ஸோ டாம் வந்து அவனோட உருவாக இருக்கிற டாகை வந்து அவங்க டவுனுக்கு புதுசாக வந்திருக்க கேர்ளுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான். கரெக்டாக இல்லை, டாம் வந்து அவனோட ஒரு கை இருக்கிற கேட்டை தான் கொடுக்கணும்னு நினச்சான். ஆனால் இங்கே வந்து டாக்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஃபால்ஸ். பாலி சென்ட் சித் டு ஃபெச் த டென்டிஸ்ட். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, ஆண்ட் பாலி வந்து சித்தை அனுப்பி ஒரு டென்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வரதை சொல்லி அனுப்பிச்சாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ஃபால்ஸ். ஆண்ட் பாலி வந்து டென்டிஸ்ட்லாம் கூப்பிடல, அவங்களே வந்து அந்த டூத்தை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து ஃபால்ஸ்னு எழுதிக்கோங்க. Read the following passage and answer the questions. Tom lay thinking. Presently it occurred to him that he wished he was sick. Then he could stay home from school. He examined himself. He found no symptoms or sickness and he investigated again. This time he felt he had a stomachache, but it soon grew feeble and presently died wholly away. He reflected further. So first question என்னது, why did Tom wish that he were sick? ஸோ ஏன் வந்து டாம் வந்து அவன் சிக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Tom wished he was sick so that he could stay home from school. ஸோ டாம் ஏன் அப்படி விஷ் பண்ணான், ஏன்னா அப்போ தான் வந்து அவன் ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டிலே இருக்க முடியும், அதனால தான் வந்து அவன் அந்த மாதிரி விஷ் பண்ணான். வாட் வாஸ் த ரிசல்ட் ஆஃப் டாம்ஸ் செல்ஃப் எக்ஸாமினேஷன். ஸோ டாம் வந்து அவனே வந்து எக்ஸாமின் பண்ணாலும் ஏதாவது சிக்னஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டாம் ஃபவுண்ட் நோ சிம்டம்ஸ் ஆர் சிக்னஸ் ஆஃப்டர் ஹீ செல்ஃப் எக்ஸாமைன் ஹிம்செல்ஃப். அவனை எக்ஸாமைன் பண்ணப்போ கூட அவனுக்கு வந்து ஒரு சிம்டம்ஸுமே வந்து கிடைக்கல. வாட் டிட் ஹீ டிடெக்ட். ஸோ கடைசியாக அவன் வந்து என்னதை டிடெக்ட் பண்ணான். ஸோ கடைசியில் வந்து டாம் டிடெக்டட் தட் ஹீ ஹேட் அ ஸ்டொமக் ஏக். அவனுக்கு வந்து கொஞ்சமாக வயிறு வலி இருந்ததை வந்து அவன் கண்டுபிடிச்சான். First question, how did Sid show his affection towards Tom? ஸோ சித் வந்து டாம் மேலே இருந்த பாசத்தை வந்து எப்படி காமிச்சான், அஃபெக்ஷனாக வந்து பாசம் அன்பு சொல்லுவாங்க அந்த மாதிரி எப்படி வந்து அவன் காமிச்சான் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டாம்ஸ் groans made Sid flesh to crawl when he thought that Tom was dying and he flew to call and Polly quickly. ஸோ டாம் வந்து அவன் வழியில் கத்துறது வந்து சித்துக்கு ரொம்பவே வந்து மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான், டாம் வந்து சாகுறான் அப்படின்றது வந்து அவனுக்கு இதுவானதும் அவன் வந்து ஆண்ட் பாலியை கூப்பிட்றதுக்கு ரொம்ப வேகமாக ஓடினான். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். டிட் ஆண்ட் பாலி பிலீவ் டாம்ஸ் groaning? why?
ஸோ டாம் வந்து வழியில் கத்துற மாதிரி கத்துனால அதை வந்து ஆண்ட் பாலி வந்து பிலீவ் பண்ணாங்களா நம்பினாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. வைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது நம்ம கொடுக்க போகிற பதிலுக்கு ரீசனும் சொல்லணும். No, Aunt Polly did not believe Tom's groaning because his toe was not sore and he was not in a dying state. ஸோ ஆண்ட் பாலி வந்து அவன் டாம் வந்து கத்துறதை வந்து நம்பவே இல்லை. ஏன்னா அவன் காலில் வந்து எதுவுமே இல்லை அண்ட் அவன் வந்து ஒரு இறந்து போகிற ஸ்டேட்டில் கூட இல்லை. ஸோ ஆண்ட் பாலி வந்து அவனை நம்பவே இல்லை. தேர்ட் கொஷின், வாட் டெட் ஆண்ட் பாலி டூ டு ரிலீவ் டாம்ஸ் டூத்? ஸோ டாமோட பல்லு வலியை போக்க வைக்கிறதுக்கு ஆண்ட் பாலி என்ன பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. ஆண்ட் பாலி புல்ட் அவுட் ஹிஸ் லூஸ் டூத் டு ரிலீவ் ஹிஸ் டூத் ஏக். ஸோ அவனோட பல்லு வலியை போக்குறதுக்கு அந்த லூஸாக இருக்கிற பல்லை வந்து பிடுங்கி எடுத்துட்டாங்க வெளியில். ஓகே, அடுத்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர். டாம் பிரிட்டண்டட் ஹிஸ் டோ வாஸ் டையிங் இன் ஆர்டர் டு. ஸோ அவன் வந்து ஏன் அந்த மாதிரி நடித்தான்? ஏன்னா ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு தான், டு மிஸ் ஸ்கூல். ஸோ ஆப்ஷன் ஏவை டிக் பண்ணிக்கோங்க. ஆண்ட் பாலி புல்டு டாம்ஸ் டூத் அவுட் வித். ஸோ ஆண்ட் பாலி வந்து டாமோட டூத்தை எதை வச்சு வெளியில் எடுத்தாங்க? எ பீஸ் ஆஃப் த்ரெட். ஸோ ஆப்ஷன் சியை டிக் பண்ணிக்கோங்க. டாம் வாஸ் மிசரபிள் ஆன் மண்டே மார்னிங் பிகாஸ். ஸோ டாம் வந்து ஏன் மண்டே மார்னிங்கில் அந்த மாதிரி இருந்தான்? பிகாஸ் ஹீ ஹேட்டட் கோயிங் டு ஸ்கூல். ஏன்னா அவன் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஸோ ஆப்ஷன் பியை டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 2 சக்ஸஸ். கிவ் ரிலேஷன்ஷிப் டேர்ம் ஃபார் த க்ளூஸ் கிவன். ஸோ இந்த க்ளூஸை வச்சு நம்ம அதோட ரிலேஷன்ஷிப் டேர்மாக எழுத போகிறோம். சிப்ளிங்ஸ். ஸோ சிப்ளிங்ஸுன்னு நம்ம யாரை சொல்லுவோம்? நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்கள தான். ஸோ எ பிரதர் ஆர் அ சிஸ்டர். அடுத்து கித் அண்ட் கின். ஸோ கித் அண்ட் கின்னு யாரை சொல்லுவோம்? ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். ஸோ கித்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கின்னா ரிலேட்டிவ்ஸ். எ சிப் ஆஃப் த ஓல்டு பிளாக். ஸோ இந்த மாதிரி நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஸோ அப்பா அம்மா மாதிரியே வந்து இருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ சிமிலர் டு ஃபாதர் ஆர் மதர். ஸோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா வந்து எ சிப் ஆஃப் அ ஓல்டு பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பீஸ் இன் அ பாட். ஸோ 2 பேர் வந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா இந்த மாதிரி 2 பீஸ் இன் அ பாட்னு சொல்லுவாங்க. ஸோ ட்வின்ஸ் சிமிலர் இன் அப்பியரன்ஸ். அடுத்து பிரெட் வின்னர். ஸோ பிரெட் வின்னர்னால் யார்? த ஃபேமிலி மெம்பர் ஹூ ஏர்ன்ஸ் மணி டு சப்போர்ட் த ஃபேமிலி. ஸோ ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு காசு ஏர்ன் பண்ணிட்டு வருவாங்களா, அவங்கள தான் வந்து பிரெட் வின்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 ஃபாதர்ஸ். ஸோ 4 ஃபாதர்ஸ்னால் யார்? அண்ட் ஆன்சிஸ்டர் ஆர் அ மெம்பர் ஆஃப் பாஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் ஒன்ஸ் ஃபேமிலி. ஸோ இப்போது தாத்தா பாட்டி கொள்ளு பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்கள தான் வந்து 4 ஃபாதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்சிஸ்டர்ஸ் நமக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலியில் வாழ்ந்தவங்கலாம் 4 ஃபாதர்ஸ்னு சொல்லுவாங்க. அரேஞ்ச் த வேர்ட்ஸ் அக்கார்டிங் டு தேர் டிகிரி ஆஃப் மீனிங்ஸ். ஸோ இந்த இதில் வந்து அவங்களோட டிகிரிஸ் ஆஃப் மீனிங்ஸை வச்சு நம்ம வந்து ஆர்டராக அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஈகர், த்ரில்ட், எக்ஸைட்டட். ஸோ இதை ஆர்டராக அரேஞ்ச் பண்ணால் என்ன வரும்? எக்ஸைட்டட், த்ரில்ட், ஈகர். செகண்ட் ஒன் ஓல்ட், ஏஜ்ட், சீனியர். ஸோ இதை அரேஞ்ச் பண்ணால் என்ன வரும்? சீனியர், ஓல்ட், ஏஜ்டு. அடுத்து ஸ்மால், டைனி, மைன்யூட். ஸோ இது வந்து கரெக்ட் ஆர்டரில் தான் இருக்குது. ஸோ அப்படி எழுதிக்கோங்க. ஸ்மால், டைனி, மைன்யூட். ஃபோர்த் ஒன் worried, panicked, anxious. So anxious, worried, panicked. Think and answer. X and Y are parents of Z, but Z is not the son of X. Then what is Z to X? So X and Y தான் வந்து Z ஓட parents. ஆனால் Z வந்து X ஓட son இல்லை. அப்போது Z Xக்கு யார்? ஸோ 2 பேரும் பேரண்ட்ஸ்னால் ஒன்று சன் இல்லை டாட்டராக இருக்கும். ஸோ சன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எக்ஸ் வந்து கண்டிப்பாக டாட்டராக தான் இருக்கும். இசட் வந்து எக்ஸுக்கு டாட்டராக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்பேஸில் டாட்டர்னு எழுதிக்கோங்க. அடுத்து மீராஸ் பிரதர் இஸ் அ ஃபாதர் ஆஃப் ஆகாஷ். ஸோ மீராவோட பிரதர், மீராவோட அண்ணாவோ தம்பியோ வந்து ஆகாஷோட அப்பாவும். தென் ஹவ் இஸ் ஆகாஷ் ரிலேட்டட் டு மீரா? அப்போ ஆகாஷ் வந்து மீராக்கு யார்? ஸோ ஆகாஷோட அப்பாவோட அக்காவோ தங்கச்சியோ தான் மீரா. கரெக்டாக? ஸோ அப்போ யார்? ஆண்ட். ஸோ இந்த ஸ்பேஸில் ஆண்ட்டுன்னு எழுதிக்கோங்க. ஸோ இதோட ஆன் மண்டே மார்னிங் லெசனும் அதோட புக் பேக் எக்ஸசைஸும் முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Contact 944 540 9416.